வணக்கம், வந்தாச்சுங்க பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம் வாழம் சேனலில் சீசன் 3ல் எபிசோட் 26ல் என்ன பார்க்க போகிறோம்? தனித்துவம், அதாவது யூனிக்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே டைமில் பிறக்கிற 2 ட்வின்ஸுக்கே வாழ்க்கை பயணமும் அவங்க உணர்கிற உணர்வுகளும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்குது. ஒரே மனுஷனுக்கு 2 கைகளில் இருக்கிற கைரேகையும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்குது. ஒரே கையில் 5 விரலுமே வெவ்வேறு மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கிற நம்ம உலகத்தில் நம்மளுடைய தனித்துவத்தை ஏற்றுக்கிறோமா, இல்லை எப்போவுமே இன்னொருத்தரோட வாழ்க்கையை இன்னொருத்தரோட திறமையை ஒப்பிட்டு நம்மளையே தாழ்த்தி தரைக்குறவாக எடை கொடுக்குறோமா? இங்கே இருக்கிற எல்லா ஆண்களுமே உலக அழகன் சோன்சோ மாதிரியும் எல்லா பெண்களுமே உலக அழகி சோன்சோ மாதிரியும் இருந்தால் கமலுக்கும் விமலுக்கும் எப்படிங்க வித்தியாசம் தெரியும்? காவியாக்கும் காயத்ரிக்கும் எப்படிங்க வித்தியாசம் தெரியும்? அப்போது நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ், நமக்குள்ளே இருக்கிற தனித்துவம் அப்படிங்கிறது எவ்வளோ அழகான விஷயம் இல்லையா? ஆனால் நம்ம பெரும்பாலான நேரத்தில் நம்மளோட யூனிக்னஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு ஐடியானா பர்சனாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வருத்திக்கிறோம். இந்த விஷயத்தை தான் நிறைய பிஸ்னஸ் பிராண்ட்ஸும் நிறைய பிஸ்னஸ் பிராண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்திடுறாங்க. இது ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஸ்கின் கலர்னால் இப்படி தான் இருக்கணும், பல்லு கலர்னால் இப்படி தான் இருக்கணும், ஹேர்னால் இப்படி தான் இருக்கணும், ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி ஹேர் வச்சுக்கணும், இந்த மாதிரி க்ரீமை போடணும், ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி பர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும், அப்படி இப்படின்னு எவ்வளோ கமர்ஷியல்ஸ், எவ்வளோ ஆட்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி விளம்பரங்கள், படங்கள் பார்த்து வளர்கிற குழந்தைங்க, பார்த்து வளர்கிற டீனேஜர்ஸ், அடல்ட்ஸ் என்ன பண்ணுறோம்? நம்மளோட தனித்துவத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஏதோ ஒரு ஐடியானா பர்சனாக மாறணும்னு சொல்லி நம்ம ரொம்ப வருத்திக்கிறோம். இதுதான் அடிப்படையான ஒரு டிப்ரெஷனுக்கான மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஹாப்பி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் யூனிக்னஸை அக்செப்ட் பண்ணணும். அதுதான் த பேசிக் ரீசன் ஃபார் யுவர் ஹாப்பினஸ். சரிப்பா, எனக்கு யூனிக்னஸ் எதுனா இருந்தால், தனித்துவம் எதுனா இருந்தால் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனக்கு தான் தனித்திறமை அப்படின்னு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற நினைக்கிற பர்சனாக நீங்கள், இப்போ உங்களுக்காக தாங்க இந்த ஒரு சில விஷயங்கள், நான் ஒரு சில விஷயங்கள் எடுத்து வந்திருக்கேன். இது பண்ணுறது மூலிமா உங்களோட தனித்துவம் உங்களுக்கு தெரிய வரும். பிகாஸ் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தட் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான டிப் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் யார் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேளுங்க. ஹூ அம் ஐ, நான் யார் அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க. அந்த பதில் வந்து பேராக இருக்கக்கூடாது, நீங்கள் இருக்கிற ரோஸாக இருக்கக்கூடாது, நீங்கள் பார்க்குற வேலையாக இருக்கக்கூடாது. அதை தாண்டி நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்கணும், நீங்கள் எப்படிப்பட்ட குணம் இருக்கிற பர்சனாக இருக்கணும். அதனால் உங்ககிட்ட நீங்கள் கேட்கும் போதே என்னோடய பேரை தாண்டி, என்னோடய ரோல்ஸை தாண்டி, என்னோடய ரிலேஷன்ஷிப் தாண்டி நான் யார், நான் எப்படிப்பட்ட குணம் இருக்கிற பர்சன், என்னோடய தனித்துவமை என்ன அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க. அந்த பதில் பொறுமையாக வரும். ஒரு சிலருக்கு சீக்கிரமாக வர வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சிலருக்கு பொறுமையாக வரும். எனக்குலாம் கிட்டத்தட்ட 1 இயர் 1.5 இயருக்கு அப்புறம் தான் அதுக்கான பதில் வந்தது. அதனால் அந்த பதில் வரத்துக்காக அது பொறுமையாக நிதானமாக காத்துருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வரும், அந்த நம்பிக்கையோடு காத்துருங்க. அந்த பதில் வர 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 உங்களை பற்றி உங்களுக்கு புரிதல் வரும். அப்புறமா உங்களோட தனித்துவமை என்னன்னு தெரியும். அதுக்கப்புறமா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வேணும்னா ஒரு சில விஷயங்கள் மாதிரிக்கு அப்புறம் ஜம்முன்னு ஜாலியாக வாடி முடியும். சரிங்களா? ஸோ அந்த கேள்வியை முதல்ல நீங்கள் போடுங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த விஷயங்களை மற்றவங்க கூட கம்பேரே பண்ணாதீங்க. ஸ்டாப் கம்பேரிங் யோர் செல்ஃப் வித் அதர்ஸ். அந்த கம்பேர் பண்ணுறது தான் இங்கே பல பிரச்சனைகளுக்கு அடித்தளமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏலேருந்து பி வரைக்கும் ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோட்டில் 3 வகையான மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க வாக்கிங் போயிட்டுருக்காங்க, ஏலேருந்து பி வரைக்கும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இன்னொருத்தவங்க ஸ்லோ ஜாகிங் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொருத்தவங்க ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த வாக்கிங் போயிட்டுருக்க பர்சன் நீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபாஸ்ட்டாக ஓடுற பர்சனை பார்த்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்கப்பா, நம்மளும் நடந்து போய்ட்டுருக்கோமே பொறுமையாக, இந்த காலத்தில் போனால் எங்கே போய் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறது, எப்போ போய் பியை ரீச் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாக் பண்ணுறதே ரொம்ப சேடாகிடும். அதனால் நீங்கள் ஜாக் பண்ணணும், இல்லை ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வாக்கிங்கை நல்லா கம்ஃபர்டபுள் ஆகிட்டு, அதுக்கப்புறமா உங்களோட ஸ்லோ ஜாகிங்கை கம்ஃபர்டபுள் ஆகிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரன் பண்ணுறது, ஓடுறது அப்படிங்கிறது நிஜமாலே உங்களுக்கு ஆசையாக இருக்கா, இல்லை அவங்க ஓடுறாங்க இல்லை நானும் ஓடி ஆகணும், இல்லைன்னா சமூகம் ஏற்றுக்காது அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கே நீங்கள் கேட்டுக்கோங்க. சரிங்களா? இது ஓடுறது, நடக்கிறது, ஸ்லோ ஜாகிங் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாத்துலேயுமே பொருந்தும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 1 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, இன்னொருத்தர் 20 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்க பயங்கரமாக வளர்ந்துருக்காங்க. இப்போ நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றீங்க அப்படின்னா, உங்களோட ஜேர்னியை அவங்களோட ஜேர்னியோட கம்பேர் பண்ணுறதுக்கு
கம்பேர் பண்ணுறது எந்த அளவு சரியாக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அவங்க 20 வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க, நீங்கள் ஒரு வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஜேர்னியே ரெண்டுமே வேறு. அப்படிங்கிற போது எப்படி 2 பேரை கம்பேர் பண்ண முடியும்? அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா மனவலி தான் மிஞ்சும். அதனால் கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு அவங்கள நீங்கள் பாருங்கள். பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அக்கம் பக்கத்தை பார்க்கலாம், அவங்க பண்ணுற தவறுகள் பார்க்கலாம். பட் அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் அது சரியாக பண்ணுறாங்க, நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி லேர்ன் பண்ண முடியல, எனக்கு மற்றவங்கள பார்த்தா வெறும் பொறாமை தான் வருது, போட்டி தான் வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மற்றவங்கள பார்த்தா, என்னையை நான் ரொம்ப கீழே தள்ளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட லைஃப்பை பாருங்கள், உங்களோட க்ரோத்தை பாருங்கள், நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். எப்போ உங்களால் மற்றவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறாமைப்படாமல் பார்க்க முடியுமா, அப்போ வந்து மற்றவங்களோட வாழ்க்கையை பாருங்கள், மற்றவங்க விஷயங்கிறத கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அந்த அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ யுவர் டெஸ்டினேஷன். உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் அதை நோக்கின பயணத்தில் நீங்கள் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக வாழ முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களோட டெஸ்டினேஷன் என்ன கிளியராக இல்லை அப்படின்னா, அவங்க அதை பண்ணுறாங்க நானும் அதை பண்ணணும், இவங்க இதை பண்ணுறாங்க நான் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட டெஸ்டினேஷன் உங்களுக்கே ஒரு தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து சென்னையிலேருந்து திருச்சி போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் திருச்சி தான் போகிறேன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, எந்தெந்த பஸ்ஸெல்லாம் திருச்சி போகும், நிஜமான இல்லை பஸ்ஸில் போகணுமா இல்லை ஃப்ளைட்டில் போகணுமா, இல்லாட்டி எந்த பஸ்ஸில் போனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த பஸ்ஸில் நான் போனால் நான் நினைக்கிற டைமில் ரீச் ஆவேன் அப்படிங்கிறத பார்ப்பீங்களா? இல்லைனா என் கூட எந்த நபர் வருவாங்க, என் கூட ஒரு நபர் திடீர்னு விழுப்புரத்தில் இறங்கிட்டா என்ன பண்ணுறது, இல்லாட்டி திருச்சியை தாண்டி வேறு ஏதாவது ஊருக்கு போனால் அப்போ என்னை விட 2 படம் எக்ஸ்ட்ராவாக கேட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பீங்களா? சொல்லுங்கள். திருச்சிக்கு எந்த பஸ்ஸு போகுது, நம்மளுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறதான் யோசிப்பீங்க. அங்கே எதனால் இது மாதிரி தோணுது, ஏன்னா டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அதனால நமக்கு வந்து என்ன தேவை, நமக்கு எது ரூட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தோணுது. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன டெஸ்டினேஷன் வேணும், எந்த கோல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் உங்கள் ஃபோக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணத்தில் யாராச்சும் ஒருத்தரை பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொறாமை போட்டி அப்படிங்கிறதுலாம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாகவே இல்லாமலே இருக்கும். இல்லை அப்படி இருந்ததுனாலும் ரொம்ப குறைவாக இருக்கும். அதாவது உங்களால் ஈஸியாக கோத்ரூவும், உங்களால் அதை கடந்து உங்களால் வந்து ஹாப்பியாக ஜாலியாக வாழ முடியும். சரிங்களா? ஸோ அதனால் நோ யுவர் டெஸ்டினேஷன், டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான படத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். பெரும்பாலும் நான் படங்கள் பார்க்க மாட்டேன், அண்ட் ஒரு சில விஷயங்கள் தான் பார்ப்பேன். அந்த ஒரு சில படங்கள்லேருந்து ஒரு படம், முக்கியமாக ஒரு படம் உங்களால் கொண்டு வந்திருக்கேன். அந்த படம் வந்து யூனிக்னஸ் பேஸ் பண்ணி தான், தனித்துவம் பேஸ் பண்ணி தான் ஒரு படம். அந்த படம் தான் அன்னபூர்ணி அப்படிங்கிற ஃபிலிமு. ஸோ இவங்க வந்து அன்னபூர்ணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து டாக்டர் சொல்லுவாங்க, இந்த குழந்தை வந்து நிறைய என்னாச்சும் டேஸ்ட் பட்ஸில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த குழந்தைக்கு நிறைய டேஸ்ட் நல்லா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக தெரியும். சரிங்களா? அதனால் உணவு மேலே ஒரு பயங்கரமான பிரியம் இருக்கும் அந்த பெண்ணுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு சமைக்கிறது ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சமைச்சு இன்னொருத்தருக்கு கொடுக்கறது, சுவையாக சமைச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து நினைப்பாங்க, நான் வந்து பெருசாக ஆகணும்னு, நான் செஃப் ஆக போகிறேன், நான் ஒரு பெரிய சமையல்காரியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு கோல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய தடைகள் தானே ஒரு செஃப்பே ஆகிடுவாங்க. அப்போ வந்து நிறைய அப்ரிசியேஷன்லாம் கிடைக்கும். அப்போ வந்து கூட இருக்க பர்சன் வந்து இந்த பொண்ணுங்க மட்டும் எல்லாம் எப்படி அப்ரிசியேஷன் கிடைக்குதுன்னா பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்துவாங்க. அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிய வரும், அந்த பொண்ணுக்கு டேஸ்ட் பட்ஸ் இழந்துட்டா அப்படின்னு. அதாவது அவளுக்கு டேஸ்ட்டே இதுக்கப்புறம் தெரியாது, என்ன எது காரம், எது புளிப்பு, எது இனிப்பு எது அப்படிங்கிறது தெரியாது. அவளோட பெரிய பலமாக இருந்ததே அவளோட டேஸ்ட் பட் தான். இப்போ அவள் டேஸ்ட் பட்டே இழந்துட்டா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவள் வந்து ஒரு காம்படிஷனில் மிடில் ஆஃப் த இதில் இருக்கா, அடுத்த லெவலில் அவள் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கா. அவள் டேஸ்ட் பட்டை இழந்துட்டா. ஒரு சமையல் காம்படிஷனில் நம்ம டேஸ்ட் பார்த்தா நமக்கு தெரியும், ஓகே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், நம்ம கரெக்டாக போடல அப்படின்னு. அவள் டேஸ்ட் பட்டே இல்லைனா அவள் எப்படி வந்து காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான் அப்படிங்கிற பெரிய கேள்வியில் இருக்கும். அவள் ரொம்ப மனசொடைஞ்சு போயிருப்பாள். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவாள் அப்படி பார்த்தீங்கன்னா, அவள் வந்து என்ன நினைப்பா அப்படின்னா, வந்து நமக்கு டேஸ்ட் பட் தான் போயிடுச்சு, நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியும், நமக்கு கண்ணு தெரியும், அதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் ரெசிபியிலேருந்து கண்டுபிடிச்சி ஒரு இன்க்ரீடியன்ட் கண்டுபிடிப்பாள். அவளுக்கு இன்னொரு யூனிக்கான டேலண்ட் என்ன அப்படின்னா, அவளோட டேஸ்ட் பண்ணுறதை தாண்டி அவளால் வந்து தன்னோட கண் பார்வை மூலயமா, அதோட ஸ்மெல் மூலயமா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு அவள் காம்படிஷனில் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் கண்டுபிடிச்சி அந்த ரெசிபி அழகாக ரீக்ரியேட் பண்ணி அவள் வந்து வேறு லெவலில் அமுக்குடுமுக்கு அமால்டுமாலும் சூப்பராக அந்த ரெசிபியை செஞ்சு முடிப்பாள். ஸோ அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இஃப் யூ திங்க் தட் ஐயோ என்னோட யூனிக்னஸ் போயிடுச்சு, என்னோட தனித்திறமை போயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வேறு ஒரு தனித்திறமை உங்கள்கிட்ட இருக்கும். அதை வச்சு உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால் உங்களோட தனித்துவத்தை முதல்ல கண்டுபிடிங்க. உங்களோட தனித்துவம் மேபி மாறிக்கிட்டே இருக்கலாம். அதனால் வந்து அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களை அப்படியே க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் ஃபோக்கஸ் உங்கள் மேலே இருக்கட்டும், மற்றவங்க மேலே இல்லாமல் உங்களோட சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் உங்களோட லைஃப்பில் சென்ட்ரு பர்சனாக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வந்து பண்ண லைஃப் வில் பிளெஸ் யூ வித் லாட் ஆஃப் தனித்துவமை.
அது மாதிரி நீங்கள் உங்களோட தனித்திறமை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆர்கனைசேஷனில் நீங்கள் தான் ஒரு இர்ரீப்ளேசபிளான பர்சனாக இருப்பீங்க. பிகாஸ் உங்களோட தனித்திறமை உங்களுக்கு தெரியும் போது அதை வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வெளிப்படுத்துவீங்க. அப்படி கான்ஃபிடென்ட்டாக வெளிப்படுத்தும் போது ஓகேப்பா இந்த பர்சன் ஒரு பயங்கரமான ஒரு 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 யூனிக்கான பர்சனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கனைசேஷனே வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, உங்களோட திறமையை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களை மேலே பயங்கரமாக ரெஸ்பெக்ட் இருக்கும். அப்படிங்கிற போது நீங்களே அந்த கம்பெனி விட்டு நீங்கள் போனாலும் இல்லைங்க போகாதீங்க, நீங்கள் ஒரு அமேசிங்கான ஒரு டேலண்டடாக பர்சன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தனித்திறமையை நீங்கள் உங்களுக்கு தனித்திறமையை என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது ஆல் மிராக்கிள்ஸ் வில் ஹேப்பன் அண்ட் ஆல் பியூட்டிஃபுல் திங்ஸ் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த தனித்துவம் பற்றி எக்ஸாம்பிள். அந்த தனித்துவத்தை கண்டுபிடிச்சி அவங்க ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணனால அவங்க ஒரு அமேசிங்கான ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, நான் தான். எஸ், நம்ம வானம் வாழலாம் சேனலில் ஒரு யூனிக்கான விஷயம் பண்ணனால ஒரு அழகான 2-3 விஷயங்கள் நடந்துச்சு. ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ. ஆக்சுவலி சிங்கிள்ஸ் எபிசோடில் சொல்ல நினச்சிருந்தேன், பட் அது இந்த நேரத்தில் சொன்னால் மேபி அது ரொம்ப அழகாக இருந்திருக்கும் போல. அதனால தான் அந்த டைமில் நான் மறந்து இப்போ சொல்கிறேன். ஸோ நம்ம வானம் வாழலாம் சேனலில் இனிஷியலாக நம்ம பாட்காஸ்ட் பண்ணும்போது எண்டிங்கும் பிகினிங்கும் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஆக்சுவலி மற்ற எபிசோட்ஸ் பார்த்து சரி இது மாதிரி பண்ணலாம், மற்ற எபிசோட்ஸில் மற்ற பாட்காஸ்ட் சேனல்ஸ் மற்ற யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து அவங்களோட ஸ்டைல்லாம் நான் வந்து லேர்ன் பண்ணி நான் பேசியிருக்கேன். ஸோ வந்து ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. என்னடா அது நம்மளுக்கு அது இன்னொருத்தரை காப்பி பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கே, நம்மளுக்கு ஒரு யூனிக்கான ஸ்டைல் இல்லையே, ஒரு ஸ்டார்டிங் எண்டிங்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை எழுதினேன். வணக்கம் வந்தாச்சு உங்கள் பாவா பேக் பாட்காஸ்ட்டை பார்த்துட்டா, எண்டிங் வந்து பேச்சால் வார்த்தைகளாக பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பாட்காஸ்ட்டை பார்த்துட்டா. ஸோ இந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்து அதுக்கப்புறமா எழுதி இது நான் ஒரு முறையும் எழுதி நம்ம பேச ஆரம்பித்தேன். அந்த பாட்காஸ்ட் எண்டிங்கும் ஸ்டார்டிங்கும் ஒரு முறையும் சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு சொல்கிற விஷயமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மெயின் இன்டென்ஷன் என்னென்னா யூனிக்னஸை கொண்டு வரணும் பாட்காஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் அது கொண்டு வந்தப்பட்டது. ஸோ இது வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு, ஒரு பெண்ணு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்டோட எண்டிங் ரொம்ப பிடிச்சி போய் அவங்க வந்து இமிட்டேட் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. பேச்சால் வார்த்தைகளாக பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பாட்காஸ்ட் பார்த்து சைனிங் ஆஃப். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை எனக்கு அனுப்பியிருக்காங்க. இது வந்து ரெக்கார்ட் பண்ணி இல்லை ஃபோனில் பேசும்போதோ சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நபர் வணக்கம் வந்தாச்சுங்க பாட்காஸ்ட்டை பார்த்து இதை வந்து இமிட்டேட் பண்ணி சொல்லுவாங்க. நிஜமாக சொல்கிறேன், அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதோட மெயின் இன்டென்ஷன் எங்கே ஆரம்பிச்சது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்காஸ்ட்டுங்க ஒரு தனித்துவம் தேவை அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் ஆரம்பிச்சிது. ஸோ அது ஆரம்பித்து இவ்வளோ அழகான விஷயங்கள் நடந்ததுக்கான மெயின் ரீசன் நம்ம பாட்காஸ்ட்டோட யூனிக்னஸ் தான். ஸோ அதனால் யூனிக்னஸ் உங்களோட ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி அமேசிங்கான விஷயங்கள் நடக்கும். இது வந்து நம்ம பாட்காஸ்ட்டோட அனுபவத்தை சொல்கிறேன். ஸோ வந்து உங்கள் யூனிக்னஸை ஃபஸ்ட்டு நீங்கள் போடுங்க. மற்றவங்களோடது பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது, அந்த ஒரு நிம்மதி. மற்றவங்கள பார்த்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அதையே பார்த்து காப்பி பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. ஆனால் நீங்களே அதை உருவாக்கி நீங்களே உங்களோட தனித்துவமையை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது கொடுக்குற சந்தோஷமும் அது கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அது வந்து நம்ம வெளிப்படுத்தும் போது இந்த உலகமும் நம்ம வேலையை நம்மளோட திறமையை அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அதனால் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், என்ன சொல்கிறது, எக்ஸிபிட் யுவர் யூனிக்னஸ் டு திஸ் வேர்ல்ட் அண்ட் அமேசிங் திங்ஸ் வில் ஹேப்பன். ஓகேவா, ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அந்த எபிசோட நான் அப்படியே முடிக்கிறேன். யூனிக்னஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சூப்பராக ஹாப்பியாக ஜாலியாக வாழுங்க அப்படிங்கிற ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். ஸோ நன்றி ஃபார் போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது என்று இருக்கும் உங்கள் நேரத்தை என் வார்த்தைகளும் செலவிடுவதற்கு இது போன்ற வேறொரு அழகான எபிசோட சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகள் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.